ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலைப்பேட்டையை சேர்ந்த இளம்பெண்ணின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி எழுதது காண்போரின் மனதை கலங்கச் செய்தது. உடுமலை மைவாடி பிரிவில் உள்ள தனியார் பள்ளி தாளாளர் மூர்த்தியின் ஒரே மகள் காமாட்சி தேவி. 29 வயதாகும் காமாட்சி தேவி பிடெக் முடித்துவிட்டு அமெரிக்காவில் MS படித்தவர். பெங்களூரில் உள்ள அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். IPL தொடரில் RCB சாம்பியன் பட்டம் வென்றதைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் அந்த அணியின் வீரர்களை நேரில் காணும் ஆர்வத்துடன் சின்னசாமி மைதானத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து காமாட்சி தேவியின் உடல் உடுமலைக்கு எடுத்து வரப்பட்டு தந்தையின் பள்ளியில் இறுதிச் சடங்கிற்காக வைக்கப்பட்டது. அப்போது உறவினர்களும் நண்பர்களும் கண் கலங்கியபடி அஞ்சலி செலுத்தினர். இந்த பொண்ணோட இழப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே இல்லாம உடுமலையில இருக்கிற அனைவருக்குமே, அனைத்து கல்வி நிறுவனங்கள், அனைத்து தொண்டுசார் நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு பெரிய இழப்பா இருக்கு. அதை நினைச்சு நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். நான் இந்த ஸ்கூல்ல 2008 2009 ஓல்டு ஸ்டூடெண்ட்டுங்க. காமாட்சி தேவி சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு அருமையான பொண்ணை நம்ம பார்த்ததில்ல. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நல்ல ஒரு மரியாதையும் நல்ல பண்பாடும் சாரும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இறுதிச் சடங்கிற்கு பிறகு காமாட்சி தேவியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு உடுமலையில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தந்தையின் சமூக சேவை காரணமாக காமாட்சி தேவியின் இறுதி ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.